நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட முதலமைச்சராக நினைக்கும் போது பெரியார் ஒரு கவுன்சிலராக கூட இருக்க விரும்பவில்லை என திமுகவின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். கும்பகோணம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை திட்டினால் கூட பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றும், ஆனால் பெரியாரை திட்டினால் அடிக்காமல் விடக்கூடாது என்றும் RS பாரதி ஆவேசமாக பேசினார். அந்த தாடி கிழவன் இல்லாவிட்டால் தான் பிச்சைக்காரனாகத்தான் இருந்திருப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்த பிறகும் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை செல்வதாக அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். திமுக டிராமா மாடல் அரசு என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் வேங்கை வயல், அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான தாக்குதல் என மக்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளின் போது முதலமைச்சர் அங்கு நேரில் சென்று ஆறுதல் கூறாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் ஏற்பாடு செய்துள்ள குடியரசு தின தேநீர் விருந்தை காங்கிரஸ், VCK, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துவிட்டன. தமிழக அரசின் சார்பில் யாரும் இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளுநர் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவரது முடிவை அனைவரும் எதிர்நோக்கி இருந்த நிலையில் தவிக இதில் கலந்து கொள்ளாது என்று தகவல் வெளியாகியுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.